இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிடிபிடிஎன் கடனுதவி விகிதம் மறு ஆய்வு. பிரதமர் அன்வார் உத்தரவாதம். தேசிய உயர்கல்வி நிதி கழகமான பிடிபிடிஎன் கடனுதவி விகிதத்தை மறு ஆய்வு செய்ய அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். கடன் தொகையை அதிகரிப்பதன் தேவை குறித்து அரசாங்கம் பேசியுள்ளது என்றாலும் அதனை நாட்டின் கடன் சுமை மீது ஏற்பட போகும் தாக்கத்தை ஆழமாக ஆராய வேண்டியுள்ளதாக அவர் சொன்னார். பிடிபிடிஎனின் மொத்த கடன் தொகை 40 பில்லியன் ரிங்கிட் ஆகும். ஒருவேளை மாணவர்களுக்கு வழங்கும் கடன் தொகையை அரசாங்கம் மேலும் அதிகரித்தால் அது 50 மில்லியன் ரிங்கிட்டை எட்டும் என்றார் அவர். எது எப்படி இருப்பினும் சமூக நீதிக்கு ஏற்ப தேவை அறிந்து மாணவர்களுக்கு உதவும் கடப்பாட்டில் மடானி அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக நிதி அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். பக்கத்து வீட்டு இந்தியரின் வழிபாட்டு அறைகால் இம்சையாம் டிக்டாக்கில் முறையிட்டவரை கதறவிட்ட வலைதளவாசிகள். ஓர் இந்துவான அண்டை வீட்டுக்காரர் அவரின் வீட்டு வளாகத்தில் சற்றே பெரிய அளவிலான வழிபாட்டு மேடையை அமைத்திருப்பது தினமும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதாக கூறி முஸ்லிம் ஒருவரின் டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்டுள்ள வீடியோ வைரலாகியுள்ளது. எல்லை சுவர் அருகே கட்டப்பட்டுள்ள அந்த வழிபாட்டு மேடையில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் பின்னர் இரவு 7 மணி முதல் 9 மணி வரையிலும் மந்திரங்கள் ஓடப்படுகின்றன. அதுவே பெரும் மன உளைச்சல் என்றால் சாம்பிராணி வாடையை சொல்லவே வேண்டாம். எங்கள் வீட்டுக்குள் புகுந்து இம்சை தருகின்றது. அந்த சாம்பிராணி வாடை வீட்டிற்குள் வராமல் இருக்க 40,000 முதல் 50,000 ரிங்கிட் வரை செலவழித்து கண்ணாடி கதவை அமைத்தோம். ஆனால் நாளுக்கு நாள் எங்களின் மன உளைச்சல் அதிகரித்து வருகிறது. இவர்கள் மந்திரங்கள் ஓதுவதும் மணி அடிப்பதும் எங்கள் காதுகளால் தாங்க முடியவில்லை. இனி பக்கத்து வீட்டுக்காரர் யார் என்பதை தெரிந்து கொண்டுதான் வீடு வாங்க வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுக்க இப்படித்தான் இம்சையை அனுபவிக்க வேண்டும் என அந்நபர் மறைமுகமாக தாக்கியிருக்கின்றார். ஆனால் அப்பதிவுக்கு அவர் எதிர்பார்த்த பதில்களை விட எதிர்மறையான விமர்சனங்கள் கிடைத்துள்ளது நமக்கு ஆச்சரியம்தான். ஏராளமான மலாய் முஸ்லிம் அன்பர்கள் அந்த பக்கத்து வீட்டுக்கார இந்து குடும்பத்தை ஆதரித்து பேசியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நிலம் மற்றும் மதத்துடன் தொடர்புடைய விவாதங்களில் சட்டத்தின் குறுகிய நோக்கு. ராமசாமி. நாட்டுக்கு சட்டங்களே உச்சம் என்றாலும் எல்லா விவகாரங்களையும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்க்க முடியாது. அந்த சட்டமே அரசியல் மற்றும் வரலாற்று பின்னணிகளால் வடிவமைக்கப்பட்டதுதான் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். பஹாங் ரவுப்பில் மூசாக்கிங் துரியான் விவசாயிகள் இடமாற்றத்தை எதிர்கொள்ளும் 130 ஆண்டு பழமையான இந்து கோவில் ஆகிய 2 சம்பவங்களையும் அவர் உதாரணமாக காட்டினார். மூசாங்கிங் மரங்களை வெட்டுவதற்கும் இந்து கோவிலை இடமாற்றம் செய்வதற்கும் ஆதரவாக பேசுவோர், குறிப்பாக அம்னோ இளைஞர் தலைவரான டாக்டர் அக்மல் சாலை போன்றவர்கள் சட்டத்தையே அடிப்படையாக கொண்டு தங்கள் நிலைப்பாட்டை நிறுவுகிறார்கள். ஆனால் நேர்மறையான மற்றும் அடிப்படை கோட்பாடுகளுக்கு உட்பட்ட விவகாரங்களில் இது போதுமானதல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அந்நிலங்களை முதலில் அழித்த போது தலையிடாத அதிகாரிகள் மரங்கள் வளர்ந்து விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்த பிறகு மட்டுமே ஏன் திடீரென சட்டவிரோதம் என்று அறிவிக்கிறார்கள்? அந்த கோவில் உண்மையிலே சட்டவிரோதமானது என்றால் டிபிகேயில் ஏன் அதற்கு தண்ணீர் மற்றும் மின்சார இணைப்புகளை வழங்கியது? ஏன் சட்ட அங்கீகாரம் வழங்கப்படுவதில் இவ்வளவு கால தாமதம் ஏற்பட்டது என அவர் கேள்வி எழுப்பினார். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் காற்பந்து சுழற்கிண்ணம் இன்று ஜொஹூரில் தொடக்கம். 16 வயதிற்கு உட்பட்ட தேசிய ரீதியிலான மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் காற்பந்து சுழற்கிண்ணம் இன்று ஏப்ரல் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் ஜொஹூர் பாசிர்குடாங் நகர மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ள இப்போட்டியை இன்று மாய்கா தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் துவக்கி வைக்கிறார். MIED, எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் MIFA ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த சுழற்கிணம் மாணவர்கள் மத்தியில் விளையாட்டு உற்சாகத்தை தூண்டும் நோக்குடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 அணிகளை சேர்ந்த சுமார் 400 இளம் வீரர்களுடன் இதில் பங்கேற்க உள்ளனர். இந்த போட்டி இந்திய மாணவர்களுக்கு தேசிய நிலையில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் அரிய வாய்ப்பாக அமையும் என ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். கிளந்தானில் பாலியல் உறவுக்கு ஆண்களை குறிவைக்கும் இளம் பெண்கள் அச்சத்தை ஏற்படுத்தும் புதிய கலாச்சாரம்.
கிளந்தானில் பாலியல் உறவுக்கு ஆண்களை குறிவைக்கும் இளம் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கிளந்தான் போலீஸ் தலைவர் யூசுப் மொமாட் தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய கலாச்சாரம் அச்சத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2024 கிளந்தானில் இளம் வயதினர் தொடர்பான 252 பாலியல் குற்றங்கள் பதிவாகியுள்ளன. இது 22.3 விழுக்காடு அதிகமாகும். விசாரணைகள் பொதுவாகவே சம்மதத்துடன் நடந்த உடலுறவு குற்றங்களாகவே இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சிறுவர்கள் மற்றும் இளையோர் மத்தியில் கட்டுப்பாடு இல்லாத கைபேசி பயன்பாடு பாலியல் குற்றங்கள் போன்ற பல சமூக சீர்கேட்டு பிரச்சினைகளுக்கு வித்திடுவதாக கூறியுள்ளார் கிளந்தான் மாநில துணை முஃப்தி நிக் அகமது கதிர் நிக் முகமது. மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் 3 நாள் ப்ரீ ஃபவுண்டேஷன் புரோகிராம். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் அண்மையில் ப்ரீ ஃபவுண்டேஷன் புரோகிராம் நடத்தப்பட்டது. 3 நாட்கள் 2 இரவுகள் என SPM தேர்வை முடித்த 122 மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வாழ்க்கையை முன்னோட்டமாக உணர்த்தும் விதமாக இத்திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. மேற்கல்விக்காக எந்த துறையை தேர்வு செய்வது, கல்வி கற்றல் எப்படி இருக்கும் என பல குழப்பங்களில் மாணவர்கள் இருந்த நிலையில் அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் வகையிலேயே இந்த சிறப்பு 3 நாள் சந்திப்பு அமைந்தது. சயின்ஸ், என்ஜினியரிங், பிசினஸ் என 3 பிரிவுகளில் வழங்கப்படும் ஃபவுண்டேஷன் கல்வி வாய்ப்பு, அதன் பின்னர் டிப்ளமோ, மறுரும் டிகிரி மேற்கல்வியை தொடர வழங்கப்படும் மொத்தம் 20க்கும் மேற்பட்ட துறைகளில் அவர்கள் எந்த துறைக்கு செல்லலாம் என்ற விவரங்களோடு குறைந்த கட்டணத்தில் மேற்கல்வி வாய்ப்பை வழங்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும், இங்கு மாணவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள், வசதிகள் ஆகியவற்றின் விளக்கங்களும் வழங்கப்பட்டன. அமெரிக்காவுக்கு பதிலுக்கு பதில் வரியாக 125% அறிவித்த சீனா. இது எங்கு போய் முடியுமோ? அமெரிக்க பொருட்களுக்கு வரி விகிதத்தை 84 விழுக்காட்டிலிருந்து 125 விழுக்காடாக சீனா உயர்த்தியுள்ளது. சீன பொருட்களுக்கு 145 விழுக்காட்டு வரியை விதிப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததற்கு பதிலடியாக பெய்ஜிங் இப்புதிய அறிவிப்பை வெளியிட்டது. அமெரிக்காவின் ஒருதலைபட்ச கொடுமைகள் எதிர்க்க ஐரோப்பிய ஒன்றியம் பெய்ஜிங்குடன் கைகோர்க்க வேண்டும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் சில மணி நேரங்களில் இந்த அதிரடி அறிவிப்பு வெளியானது. சனிக்கிழமை முதல் இது நடப்புக்கு வருகிறது. இதற்கு மேலும் அமெரிக்கா வரியை உயர்த்தினால் சீனா கண்டுகொள்ளாது. காரணம், தற்போதைய வரி விகிதத்தில் சீனாவுக்கு அமெரிக்க பொருட்களை ஏற்றுமதி செய்வதை சந்தை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இல்லை என சீன நிதி அமைச்சு கூறியது. அடுத்தடுத்து உயர் வரி விகிதத்தை அறிவிப்பதன் மூலம் பொருளாதாரத்தில் எந்த ஒரு நடைமுறை முக்கியத்துவமும் இல்லாத எண் விளையாட்டை அமெரிக்கா ஆடி வருகிறது. இந்த ஆட்டம் தொடருமே ஆனால் அதனை இனியும் சீனா பொருட்படுத்தாது என சீன அரசாங்கத்தின் பேச்சாளர் கூறினார். குட் பேட் அக்லி படத்தின் மூலம் பக்கா மாஸ் ஹீரோவாக திரும்பிய அஜித். LFSPJவில் களை கட்டிய சிறப்பு காட்சி. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியீடு கண்டது. மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் படம் என்பதால் உலகம் முழுவதும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. அதில் அஜித்துடன் கதாநாயகியாக த்ரிஷா, வில்லனாக அர்ஜுன் தாஸ், முக்கிய கதாபாத்திரங்களில் ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷெரப், சிம்ரன், யோகி பாபு என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. மலேசியர்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளூர் மூத்த பாடகர் டார்கியும் இப்படத்தில் நடித்துள்ளார். இதனிடையே ஃபைசா ட்ரேடிங் நிறுவனத்தின் வெளியீட்டில் பெட்டலிங் ஜெயாவில் லோட்டஸ் திரையரங்கில் இப்படத்தின் முன்னோட்ட காட்சி சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய கலைஞர்கள், பிரபலங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று குட் பேட் அக்லி திரைப்படத்தை கொண்டாடினர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித் முழுக்க வணிக ரீதியிலான படத்தில் நடித்திருப்பது மலேசிய ரசிகர்களை பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஏர் இந்தியா விமானத்தில் ஜப்பானிய பயணி மீது குடிபோதையில் சிறுநீர் கழித்த இந்திய இளைஞன். இந்தியா புதுடெல்லியில் இருந்து தாய்லாந்தின் பாங்காக் சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் ஜப்பானிய பயணி மீது இந்திய பயணி சிறுநீர் கழித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் துஷார் என்னும் 24 வயது இளைஞனை குடிபோதையில் அவ்வாறு செய்தார். அளவுக்கு அதிகமாக குடித்ததால் சிறுநீர் கழிக்க அவனால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. இதனால் குடிபோதையில் அருகில் அமர்ந்திருந்த ஜப்பானிய பயணி மீது சிறுநீர் கழித்து விட்டார். தகவல் தெரிந்து விமான பணிப்பெண்கள் துஷாரை எச்சரித்து இருக்கையில் அமர வைத்தனர்.
பாதிக்கப்பட்டவர் ஜப்பானை சேர்ந்த அனைத்துலக நிறுவனத்தின் அதிகாரி ஆவார். பாங்காக்கில் தரை இறங்கியதுமே அவர் புகார் அளிக்க உடனடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. அவருக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறும் ஏர் இந்தியா உத்தரவிட்டது. அடுத்த 30 நாட்களுக்கு ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்ய துஷாருக்கு தடை விதித்தது. ஏர் இந்தியா விமானங்களில் குடிபோதையில் ஒரு பயணி இன்னொரு பயணி மீது சிறுநீர் கழிப்பது 3 ஆண்டுகளில் இது மூன்றாவது ஆகும்.